Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது ரொம்ப முக்கியமான வீடியோ. பேராமெடிக்கல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பேருமே விரும்பக்கூடிய கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸாக இருக்குது. அந்த 3 கோர்ஸ் அதாவது என்னென்ன அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, அதுக்கப்புறம் வந்து பிஃபார்ம். சரியா, இந்த 3 கோர்ஸுமே எவ்வளோ மார்க் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, சரியா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த மார்க் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை அதாவது நான் வந்து படித்தா பிஎஸ்சி நர்சிங் தான் சார் படிப்பேன், இல்லை பிபிடி தான் படிப்பேன், பிஃபார்ம் தான் படிப்பேன், ஆனால் எனக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப குறைவாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய காலேஜஸில் முக்கியமாக ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி என்ன பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியா, அதனால சில காலேஜஸில் மட்டும்தான் சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா, அப்போ எந்த காலேஜில் லோ ஃபீஸில் இருக்குது, எந்த காலேஜில் வித்தவுட் டொனேஷனில் போட முடியும், எந்த காலேஜில் வித் ஹாஸ்பிட்டலோடு இருக்குது அப்படிங்கிற A to Z அப்டேட் வந்து உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் மறந்துடாமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் பார்க்க போகிறோம். அதாவது ஏன் வந்து கட் ஆஃப் வந்து இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு, அதே மாதிரி நம்பர் ஆஃப் காலேஜும் ரொம்ப குறைவு. முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா சரியா, அதுலேயும் நீங்கள் மெயில் நர்சிங் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கடினம். ஏன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். இது வந்து ஃபீமேல் நர்சிங்க்கு. மெயில் நர்சிங்னா கண்டிப்பாக நீங்கள் 190 above இருந்தால் மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெறும் 35 சீட் மட்டும் தான் இருக்குது மெயில் நர்சிங். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கட் ஆஃப் வந்து 190 above கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ப்ரைவேட் காலேஜ் தான் போடணும். ஒரே ஒரு காலேஜ் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் டொனேஷனே இல்லாமல் மெயில் நர்சிங் போட்டுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட காலேஜஸ் வந்து ஹெல்ப் கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ பிஎஸ்சி நர்சிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதாவது மோகன் குமாரலிங்கம் காலேஜில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் செங்கல்பட்டு காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த 5 காலேஜில் மட்டும்தான் நமக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அப்போ இப்போ கட் ஆஃப் வைஸ் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வந்து பார்த்துடலாம். ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 194லேருந்து 197க்குள்ளே இந்த வருஷம் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பிசியாக இருந்தீங்கன்னா 191.5லேருந்து 194.5 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிசிஎம் இருந்தீங்கன்னா 190லேருந்து 193.5 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எம்பிசியா இருந்தீங்க அப்படின்னா 189லேருந்து 192.5 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்சியா இருந்தீங்கன்னா 183லேருந்து 188 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏவா இருந்தீங்க அப்படின்னா 179லேருந்து 184 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்டியா இருந்தீங்கன்னா 175க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா 181 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போ இதுல இருந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 175 above இருந்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் மேபி. ஆனால் நீங்கள் எம்பிசி, பிசி, பிசிஎம்ல இருந்தீங்க அப்படின்னா 189 above இருந்தால் தான் பிஎஸ்சி நர்சிங் நமக்கு ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். ஓகேவா, அப்போ பிஎஸ்சி நர்சிங்கை பற்றி நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போ வேணால் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். 8760874542. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தா பிஃபார்ம் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிஃபார்ம் பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 மெடிக்கல் காலேஜ் மட்டும் தான் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் இங்கே மட்டும் தான் இருக்குது. பிஃபார்மோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு, அதே மாதிரி நம்பர் ஆஃப் காலேஜும் ரொம்ப குறைவு. அப்படிங்கிற பட்சத்தில் ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 196 வரைக்கும், அதாவது 194லேருந்து 196 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிசிக்கு 192லேருந்து 194 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிசிஎம்க்கு 191லேருந்து 193 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190லேருந்து 192.5 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்சியா இருந்தீங்கன்னா 185லேருந்து 189 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்சிஏவா இருந்தீங்கன்னா 181லேருந்து 185 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்டியா இருந்தீங்கன்னா 178லேருந்து 182 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா எதிர்பார்க்கலாம். இல்லை சார் நாங்கள் வந்து இவ்வளோ மார்க்கில் இல்லை சார், ஆனால் பிஃபார்ம் நான் படிக்கணும் சார், கொஞ்சம் லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ பிஃபார்மோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம வந்து பிபிடி பார்க்கலாம். ஓகே, இப்போ பிபிடியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், அதுவும் முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். அதாவது பிபிடி எப்படி இருந்தீங்க அப்படின்னா படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 193லேருந்து 196 வரைக்கும்,
பிசிஆர் இருந்தீங்க அப்படின்னா 191லேருந்து 194 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் இருந்தீங்கன்னா 190லேருந்து 193 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசிஆர் இருந்தீங்கன்னா 188லேருந்து 191 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சியா இருந்தீங்கன்னா 183லேருந்து 187 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏவா இருந்தீங்க அப்படின்னா 180லேருந்து 184 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டியா இருந்தீங்கன்னா 176லேருந்து 181 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரியா, அதனால இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி கிடைக்கும். ஒருவேளை சார் எனக்கு கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு எப்போ வேணா பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. அதாவது 8778148487. சரியா, இந்த நம்பருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எப்போ வேணா தொடர்பு கொள்ளலாம். அதுலயும் ரொம்ப முக்கியமா பிபிடியை பொறுத்த வரைக்கும் சரியா, அதாவது என்ன அப்படின்னா பெங்களூர்ல நம்ம போட்டோம் அப்படின்னா 1,40,000 ரூபாய்க்கு பார்த்தா வித் ஆஸ்டோட சேர்த்து நம்மளால என்ன பண்ணா முடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.